ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனியன் ஆன் டூ வீல்ஸ். கடந்த 2 மாசமா நான் திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டேன். அதுக்கு காரணம் எனக்கு நிறைய பர்சனல் இஷ்யூ இருந்துச்சு. அதனால் என்னால் ஒழுங்கா வீடியோ போட முடியல. ஸோ என்னனாலும் இந்த ஃபைனல் MotoGP பற்றி கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும்னு தான் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 2024 MotoGP வேர்ல்ட் சாம்பியனுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை போட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்பயுமே MotoGPயோட ஃபைனல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வெலன்சியால தான் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெலன்சியாலையும் அதை சுற்றி இருக்கிற பகுதியில் பயங்கரமான ஒரு புயல் அடிச்சுது. அதனால் ட்ராக் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க உயிரையும் இழந்திருக்காங்க. ஸோ இதன் காரணமாக அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்கலை. அதுக்கு பதிலாக அதனுடைய ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்சிலோனால தான் MotoGPயோட ஃபைனல் ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபைனல் ரவுண்ட் MotoGP ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பேக்கோ பெக்னாயா பார்த்தீங்கன்னா, இந்த ரேஸை வின் பண்ணால் மட்டும் நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மார்ட்டினுக்கும் நடுவில் எத்தனை ரைடர்ஸ் வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனாலேயே பேக்கோ பெக்னாயா பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனில் கண்டிப்பாக போல் பொசிஷனில் செலக்ட் ஆகியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பேக்கோவுக்கும் மார்ட்டினுக்கும் நடுவில் எத்தனை பேர்த்த டோ பண்ணி கொண்டு வர முடியுமோ அத்தனை பேர்த்த டோ பண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சியிலையும் பேக்கோ பெக்னாயா ஈடுபட்டாங்க. பட் ஆனால் மார்க் மார்க்கஸால் மட்டும்தான் பேக்கோக்கும் எனாயாக்கும் நடுவில் வர முடிஞ்சது. அதே சமயத்தில் மார்ட்டினுக்கு பார்த்தீங்கன்னா அலிஷ் எஸ்பாகரை வந்து டோ கொடுத்தாங்க. அதனால தான் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அடுத்ததாக சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா பேக்கோ பெக்னாயா ரேஸ் ஸ்டார்ட் ஆனோடனே வர்த்தமாமே டூர்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. பேக்கோ வந்து யாராலையுமே மேட்ச் பண்ணவே முடியல. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா எனாயா பாஸ்டினி, தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மார்ட்டின். இதில் எனாயா பாஸ்டினிக்கும் மார்ட்டினுக்கும் கடைசி லேப்பில் நடந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த டர்ன் 5ல் எனாயா பாஸ்டினி பண்ண ஓவர்டேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான மனுவராக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சு செகண்ட் பிளேஸில் ஸ்ப்ரிண்ட் ரேஸை ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸோட முடிவில் மார்ட்டினுக்கும் பேக்கோக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 19 பாயிண்ட் ஆகிப்போச்சு. ஸோ அடுத்த நாள் சண்டே பார்த்தீங்கன்னா மார்ட்டின் வெறும் 9வது பிளேஸில் ஃபினிஷ் பண்ணாலே சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுக்கு போதுமான அளவு இருந்துச்சு. அடுத்ததாக சண்டே நடந்த மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா பெக்னாயா தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் ஓரே மார்ட்டின். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா அலிஷ் எஸ்பாகர் பார்த்தீங்கன்னா எனாயா பாஸ்டினையும் அலெக்ஸ் மார்க்கஸையும் கடைசி வரைக்கும் ஓரே மார்ட்டினை நெருங்க விடாமல் தடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த ஃபைனல் MotoGP ரவுண்டு பார்த்தீங்கன்னா வெறும் மார்ட்டின் விசஸ் பெக்னாயான்னு சொல்லிட முடியாது. இது சொல்லப்போனால் ஒரு பெக்னாயாவோட கேங்குக்கும் மார்ட்டினோட கேங்குக்குமான ஒரு பேட்டில்னு தான் சொல்லணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா மார்ட்டினை தவிர மற்ற எல்லா டுக்காட்டி ரைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா மார்ட்டினை மிஸ்டேக் பண்ண வைக்கணும், பெக்னாயாவுக்கு அட்வான்டேஜ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது. இதுவே மார்ட்டினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அலிஷ் எஸ்பாகரோ அண்ட் ஃப்ராங்கோ வுட்லி இவங்க 2 பேர்த்தோட மோட்டிவே பார்த்தீங்கன்னா மார்ட்டினுக்கு ஒரு விங்மேனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பேக்கோ பெக்னாயா பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை வின் பண்ணி இந்த சீசனோட 11வது விக்டரியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 11 வின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி மார்க் மார்க்கஸ், வாலண்டினோ ரோசி, ஸ்டோனர் இவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்கோவும் சேர்ந்துருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் இந்த ரேஸில் செகண்டாக ஃபினிஷ் பண்ணதுனால இந்த ரேஸில் மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் மார்க் மார்க்கஸ்க்கு கெயினாக இருக்குது. மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா எனாயா பாஸ்டினியை பீட் பண்ணி சாம்பியன்ஷிப்பில் 3rd ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரேஸோட 3rd பிளேஸை எடுத்து MotoGP வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பையும் ஓரே மார்ட்டின் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MotoGP ஹிஸ்ட்ரியிலே முதல் முறையாக 500 பாயிண்ட்டை கடக்கிற ரைடர் ஓரே மார்ட்டின் தான். அது மட்டும் இல்லாமல் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த 4 ஸ்ட்ரோக் மாடர்ன் MotoGP ஏராவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சேட்டலைட் டீமை வச்சு சாம்பியன்ஷிப் வின் பண்ண ஃபஸ்ட் ரைடரும் பார்த்தீங்கன்னா ஓரே மார்ட்டின் தான். பேக்கோ பெக்னாயா பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 11 வின் எடுத்திருக்காங்க. இதை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அதே சமயத்தில் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கிட்டத்தட்ட 17 செகண்ட் பிளேஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி தான் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரும், ரேஸ் வின் வந்து சாம்பியன்ஷிப்பை கொண்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ட்டின்லேருந்து நான் இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறேன். அடுத்த சீசன்லேருந்து நான் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு DNFும் இல்லாமல் ரேஸை கம்ப்ளீட் பண்ண நான் முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பேக்கோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ட்டினுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. எனாயா பாஸ்டினி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் எஸ்பாகரோ மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே நடந்த மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் எஸ்பாகரோ வந்து என்னை முன்னாடியே விடலை, என்னை பிளாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுலேயே நான் நிறைய டைம் லூஸ் பண்ணி என்னோட டயரையும் நான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லாட்டி என்னோட பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா மேபி செகண்ட் பிளேஸாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனாயா பாஸ்டினி சொல்லியிருக்காங்க. மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்பை 3rd பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுறது எனக்கு பெருசாக எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆனால் கிரசினிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வேல்யூவை கூட்டி கொடுக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சேட்டலைட் டீமுக்கு அதுலேருந்து ஒரு போனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லி மார்க் மார்க்கஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அண்ட் யமஹா இவங்க 2 பேர்த்தோடைய பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா 1 லேப் ஸ்பீடில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒன்று முட்டி மோதி Q2க்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க ஹோண்டா அண்ட் யமஹா இவங்க 2 பேர்த்துக்குமே.
2018 இருந்தே ஹோண்டாவோட எல்லா வைல்ட் கார்ட் அப்பியரன்ஸுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெஸ்ட் ரைடரான ஸ்டெஃபன் பிராடல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அடுத்த வருஷத்துலருந்து ஸ்டெஃபன் பிராடலுக்கு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்ட் அப்பியரன்ஸ் குடுக்க போறது கிடையாது. ஸோ, வைல்ட் கார்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாக்ககாமி அண்ட் அலைஸ் எஸ்பாகரோ இவங்க 2 பேரும் தான் வைல்ட் கார்ட் அப்பியரன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ, ஸ்டெஃபன் பிராடல் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ரைடரா மட்டும் தான் இருக்க போறாங்க. வைல்ட் கார்ட் அப்பியரன்ஸ்ல வரப்போறது கிடையாது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில வரும்னு எதிர்பார்க்கலாம். மார்க் மார்கஸ் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரெட் புல் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அடுத்த வருஷம் அவங்க அஃபிஷியல் ஃபேக்டரி டுகாட்டிக்கு போறனால, அங்க வந்துட்டு மான்ஸ்டர் தான் வந்து அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பா இருக்காங்க. ஸோ, மார்க் மார்கஸ் அவங்களோட ரெட் புல் ஸ்பான்சர்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு மான்ஸ்டர் கூட சைன் பண்ணதா பார்த்தீங்கன்னா, ஒரு வதந்தி இருக்கு. ஆனா, அதனோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். யமாவோட டீம் பாஸ் லின் ஜார்விஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துலேருந்து அவங்களோட Moto2 ப்ராஜெக்ட்டுக்கான டீம் பாஸா மாறப் போறாங்க. ஸோ, லின் ஜார்விஸ் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துலேருந்து Moto2 யமஹா பிரமாக் ரேசிங்கோட டீம் மேனேஜர். அண்ட் அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நடந்த மொத்தம் 20 ரேஸ்ல 19 ரேஸ் பார்த்தீங்கன்னா, டுகாட்டி தான் வின் பண்ணியிருக்கு. அந்த அமெரிக்கால நடந்த ஒரே ஒரு ரேஸ் மட்டும் மேவரிக் வினாலிஸ் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, MotoGP வேர்ல்ட்ல டுகாட்டி எவ்வளோ டாமினேட் பண்ணுது அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். டுகாட்டியோட டெஸ்ட் ரைடர் மிக்கல் லோபெரோ பார்த்தீங்கன்னா, இந்த 2025 மாடல் டுகாட்டி GP25 பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸ் அண்ட் பெக்கோ இவங்க 2 பேர்த்தோட ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டைலுக்கு ஏத்த மாரி நாங்க ரொம்ப வேலை செஞ்சு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, போன சீசன்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 19 ரேஸ அதாவது ஒரே ஒரு ரேஸை தவிர மத்த எல்லா ரேஸையும் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் எந்த அளவு டாமினேட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டுகாட்டியோட டீம் மேனேஜர் தாவித தெர்தோசி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல்ல வந்து காசு குடுத்து நம்பர் 1 பிளேட் அவங்க வந்து வாங்க போறாங்க. அடுத்த வருஷம் அவங்களால தக்க வச்சுக்க முடியுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுற மாரி பேசியிருக்காங்க. இப்போதைக்கு MotoGP கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 கிளாஸ் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு Moto E, இன்னொன்னு வந்து Moto3, அடுத்தது பார்த்தீங்கன்னா Moto2, அடுத்தது பார்த்தீங்கன்னா MotoGP பிரீமியர் கிளாஸ். ஆனா, அடுத்த வருஷத்துலருந்து புதுசா ஒரு கேட்டகரிய உள்ள சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தோர்னா வந்து இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு ரேஸ் பார்த்தீங்கன்னா, ஹார்லி டேவிட்சன் வச்சு கிங் ஆஃப் பேகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் நடத்திட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, மோட்டோ அமெரிக்கா அப்படின்ற ஒரு சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் இந்த கிங் ஆஃப் பேகர்ஸ் அப்படின்றது. இந்த ஒரு கேட்டகரிய பார்த்தீங்கன்னா, MotoGPக்குள்ளேயும் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தோர்னா இருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்துட்டு MotoGPய ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சைட்ல MotoGPய ஃபேமஸ் பண்ணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம MotoGPக்கு இது மூலியமா பிசினஸ் ரீதியா நெறைய நன்மைகள் அடையறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தோர்னா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. MotoGP பார்த்தீங்கன்னா, அடுத்த சீசன்லேருந்து அவங்களுக்கான புது லோகோவ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல. பர்சனலா எனக்கு வந்து அந்த பழைய லோகோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த புது லோகோ ரொம்ப பிடிச்சிருக்கா? இல்ல பழைய லோகோ பிடிச்சிருக்கா? அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா, MotoGPயோட 2025க்கான டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நடக்கப் போகுது. அதில நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுலயும் முக்கியமா மார்ட்டின் அந்த அப்ரிலியால என்ன பண்ண போறாங்க? அவங்களோட லேப் டைம் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம MotoGPயோட ரூக்கீஸ் அதாவது ஐகோரா, ஃபெர்மினால் டெகேர் அண்ட் சோம்கியா சாண்ட்ரா இவங்க 3 பேரும் அந்த MotoGP பைக்ல என்ன பண்ண போறாங்க? அவங்களோட ஸ்பீட் எப்படி இருக்க போகுது? அப்படின்றத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஸோ, இன்னைக்கு நடக்க போற டெஸ்டிங்ல உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எது அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. எந்த விஷயத்த நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது MotoGP பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த டெஸ்டிங் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் அத பத்தியும் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.